ஹலோ காய்ஸ், இந்த மருமகளில் அடுத்ததாக என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால், இப்போ அவங்க வீட்டில் பெரிய பிரச்சனை ஆகுது. தமிழோட வீட்டில் என்ன இந்த பொண்ணு இப்படி திமிராக பேசிட்டு வந்திருக்கிறாளே, எங்களோட குடும்பத்தை பற்றி அவங்க என்ன நினைப்பாங்க, இப்படித்தான் வளர்த்துருக்குறாங்க போல இருக்குன்ற மாதிரி நினைப்பாங்களே என்ற மாதிரி அவங்களோட அம்மாவும் அப்பாவும் பேசிக்கொள்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது வசந்தி என்ற மாதிரி அவங்கள்ட்ட அப்பா கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், தமிழுக்கே தெரியாமல் நாங்கள் 2 பேரும் போய் இங்கே பாருங்கள், எங்களோட பொண்ணு தப்பு பண்ணிட்டாங்க, தயவு செய்து மன்னிச்சிடுங்க இந்த மாதிரி கேட்கலாமா? கேட்டால் திரும்ப தமிழை அந்த வீட்டில் சேர்த்து கொள்ளுவாங்க தானே. அவள் தான் புத்தி கட்டி இப்படி பண்ணிட்டான்னு சொன்னால் நாங்களுமே அப்படியே இருந்துடலாமா? அது நல்லாவா இருக்கும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், அது நல்ல யோசனை தான். ஆனால் தமிழுக்கு தெரிஞ்சால் தமிழ் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டா. எதுக்கு போகிறீங்க, அங்கே ஒன்றும் போக தேவையில்லை, என்னை திரட்டி விட்டவங்க இந்த வீட்டுக்கு நீங்கள் எதுக்கு போகணும் என்ற மாதிரி எங்களோட சண்டை பிடிப்பா. அதனால் தமிழுக்கு தெரியாமலே நாங்கள் போயிட்டு வரலாம் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைங்க, நாங்கள் 2 பேருமே போனால் தமிழுக்கு சந்தேகம் வந்துடும். இவங்க 2 பேரும் எங்கே போயிட்டாங்க, இவ்வளோ நேரம் எதுக்கு வீட்டில் இல்லை என்ற மாதிரி நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டிலையுமே இருக்காமல் வேறு எங்கேயாவது போயிடுவா. அது அவளுக்கு தான் ஆபத்து, அது வேண்டாம். இப்படி செய்யலாமா, நீங்கள் தனியாக போயிட்டு வரீங்களா என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், நான் தனியாக போயிட்டு வரேன். நான் தனியாக போயிட்டு வந்தால் எங்கேயோ அளவலாக வெளியில் போயிட்டாங்க இந்த மாதிரி சொல்லி நீ சமாளிச்சிடலாம். இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக தமிழ்கிட்ட மாட்டுவோம். தமிழ் இப்போ இருக்கிற கோபத்துக்கு நாங்கள் இந்த மாதிரியான காரியத்தை பண்ணினா ஏற்றுக்கொள்ளவே மாட்டா. திரும்ப இந்த வீட்டை விட்டு வேற யார்ட்டையாவது வீட்டில் போய் இருக்க போகிறேன் அல்லது எங்கேயாவது கோயிலுக்கு போகிறேன்ட்டு போயிடுவா. அது எங்களுக்கு தான் அசிங்கம். அதை விட பேசாம இரு, தமிழ் என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கலாம். அவள் கொஞ்ச நேரத்தால் இவ்வளவு நேரம் அவள் இவ்வளோ கவலைப்பட்டதால் தூங்கிடுவா தானே. அவள் தூங்கினதுக்கப்புறமா நான் போயிடுறேன் என்ற மாதிரி அவங்கள்ட அப்பா சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தமிழுக்கு அந்த வீட்டில் நடந்த ஞாபகம் எல்லாம் வருது. என்ன மாதிரியெல்லாம் தான் அந்த குடும்பத்தோடு பாசமாக இருந்தேன், அவங்க எப்படியெல்லாம் தன் மேலே பழி போட்டாங்க, தன்னுடைய ஹஸ்பண்ட் எப்படியெல்லாம் கடைசி நேரத்தில் தன்னை அவமானப்படுத்தினாங்க. அந்த வீட்டில் இருக்கிறவங்க வெளியில் போ, நீ என்ன இங்கே நிற்கிற என்ற மாதிரி தன்னை கேலி பண்ணி அவமானப்படுத்தி வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணாங்க. வேறு வழி இல்லாமல் தான் நான் இந்த வீட்டை விட்டே வந்தேன் என்ற மாதிரி அவங்க அந்த விஷயத்தையெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. நினச்சி பார்த்துட்டு எனக்காக அந்த வீட்டில் பேசுகிறதுக்கு யார் இருக்கிறாங்க, என்னுடைய ஹஸ்பண்ட் தான் இருக்கிறாங்க நினச்சி நான் துணிவாக இருந்தேன். கடைசியில் தானே தெரிஞ்சுது அவங்களும் அவங்கள போல ஒருத்தங்க தான்ட்டு. அதுக்கப்புறமா அங்கே எப்படி இருக்க முடியும், நான் சரியான முடிவு தான் எடுத்திருக்கிறேன் என்ற மாதிரி நினச்சிட்டு சரி ரொம்பவே டயர்டாக இருக்குது போய் தூங்கலாம் அண்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் தன்னுடைய ரூமுக்கு வராங்க. பார்க்கும்போது அவங்களோட ஃபோட்டோ அதில் இருக்குது. அவங்களோட கல்யாண ஃபோட்டோவை பார்த்தோன்னே அவங்களுக்கு கோபம் இன்னுமே கூட வருது. சே, இந்த ஃபோட்டோ இன்னுமா இந்த வீட்டில் இருக்குது என்ற மாதிரி நினைக்கிறாங்க. அது சரி, இந்த வீட்டில் இருந்து இந்த ஃபோட்டோவை யார் தூக்கி எறிய போகிறாங்க, என்ன தவிர அந்த வீட்டிலையா இருந்தால் இதுக்கிடையில் எல்லாமே தூக்கி எறிஞ்சிருப்பாங்க. ஆனால் இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தானே அந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஒருவேளை தெரிஞ்சாலுமே அதை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி தானே இருப்பாங்க. பாவம், பொண்ணோட வாழ்க்கை நாசமாக போயிடுமேன்னு சொல்லி அந்த வீட்டில் இருந்தால் தான் என்னோடய வாழ்க்கை நாசமாக போயிடுமேன்னு சொல்லி எப்போ தான் இவங்களுக்கு புரிய போதோ தெரியலை என்றுட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் சொன்ன விஷயமெல்லாம் நினச்சி பார்த்துட்டு உன்னுடைய ஃபோட்டோ என்னுடைய ஃபோட்டோ இந்த ரூம் இல்லையா என்றுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த ரூமில் இருந்து அந்த ஃபோட்டோவை தூக்கி வெளியில் எறிஞ்சு விடுறாங்க. எறியும் போது அந்த சத்தம் அவங்களோட அம்மாவுக்கு கேட்குது. என்னப்பா, நாங்கள் அந்த வீட்டில் போய் நியாயம் கேட்கலாம்னு பார்த்தா இங்கே இன்னும் சத்தம் கேட்குது, இவ என்ன பண்ணிட்டு இருக்கிறா, ரூமில் போய் ஏதோ உடைக்கிறா போல இருக்கு, வாங்கப்பா பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்க ஓடியாராங்க. ஓடி பார்த்தா அவங்களோட கல்யாண ஃபோட்டோ உடைஞ்சு போயிருக்குது. என்னம்மா தவறி விழுந்துட்டுதா என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏனம்மா ஃபோட்டோ தவறி விழுது, இங்கே யாரம்மா தவறி விழுகிற அளவுக்கு நடந்து கொள்ள போகிறாங்க? அப்படி யாருமே தவறி விழுகிற அளவுக்கு ஃபோட்டோவில் கை வைக்க மாட்டாங்க. அப்படி தவறு எதுவும் விழலை, நான் தான் தூக்கி அறிஞ்சேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன தமிழ், உனக்கு என்ன ஆயிட்டு, நல்லா தானே இருந்த, நீ படித்த பொண்ணு தானே, ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற என்ற மாதிரி கேட்குறாங்க. இங்கே பாருங்கம்மா, நான் சரியாக தான் பண்ணுறேன். என்ன வீட்டை விட்டு அனுப்பினவங்கள்ட ஃபோட்டோ இங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கள்ட வீட்டில் நான் இருக்க முடியாது, ஆனால் என்னுடைய வீட்டில் அவங்கள்ட ஃபோட்டோ வடிவாக இருக்கலாமா? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. இது வெளியில் இருக்க வேண்டிய பொருள், அதுதான் வெளியில் எறிஞ்சிருக்கிறேன். விருப்பம்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் தூரமாக கொண்டே எறியலாம்,
போகலாம், என்னால் முடியாமல் இருக்குது. இதுவே என்னால் முடிஞ்சால் இன்னும் கொஞ்சம் தூரமாக கொண்டே ரோட்டிலேயே எரிஞ்சிட்டு வந்துடுவேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு தமிழ், இது நல்லா இல்லை, நீ பண்ணுற எதுவுமே நல்லா இல்லை என்ற மாதிரி வந்து வசந்தி சொல்கிறாங்க. என்னம்மா நல்லா இல்லை? அந்த வீட்டில் எங்களை அவமானப்படுத்தும் போதெல்லாம் உனக்கு சரியாக படுகுதா? உன்னுடைய பொண்ணு எவ்வளவு கேவலப்பட்டாலும் பரவாயில்லை, அந்த வீட்டில் வாழணும், அதுதானே உன்னோட விருப்பம். ஏனம்மா இப்படி இருக்கிற? இப்படி ஏனம்மா என்னை வந்து தொந்தரவு பண்ணுற? கொஞ்சமாவது என்ற பக்கம் நியாயம் இருக்கும் என்று நீ நினைக்கவே மாட்டியா? எனக்காக நீ இறக்கப்படாட்டிலும் பரவாயில்லை, அந்த குடும்பத்துக்காக நீ தயவு செய்து பேசாத. அது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. அவங்க உண்மையாகவே நல்லவங்களாக இருந்தால் பரவாயில்லை, நீ பேசுகிறதுல ஒரு நியாயம் இருக்குது. அவங்க இல்லாத பொல்லாத சொல்லி என்னை வீட்டை விட்டு அனுப்புகிறாங்க. எத்தனை தடவை உன்னோட போய் அந்த வீட்டில் அவமானப்பட்டிருக்கிறேன்னு நீ ஏன் கண்ணால் பார்த்துருக்கிற தானே? இதுக்கு பிறகு எப்படியம்மா உனக்கு அந்த வீட்டில் இவ்வளவு பாசம்? ஏனம்மா அந்த வீட்டில் அப்படி ஆசைப்படுற? தயவு செய்து அதை மறந்துடு. எனக்கு அவங்கள பிடிக்கல. இங்கே பாரு, கல்யாணத்தப்போ கூட விருப்பம் இல்லாமல் தான் இந்த கல்யாணத்தை பண்ணி கொண்டேன், உங்களுக்கு அது நல்லா தெரியும். ஆனாலுமே சரி, கல்யாணம் பண்ணி வந்துட்டேன், ஏதோ வந்து வாழலாம்னு நினைச்சா வாழ்கிற மாதிரியா அந்த வீட்டில் இருக்கிறவங்கள்ட செயற்பாடு இருக்குது. பார்த்து நீ தானே அந்த வீட்டை சுற்றி இருக்கிறவங்களுக்கே தெரியுமம்மா நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்லி. ஆனால் உனக்கேயும் புரிய மாட்டேன்னுது. எங்கே பாரு, என்னுடைய சிந்தனை முழுக்க படிப்பில் தான் இருக்குது. அந்த குடும்பத்துக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப அவமானப்பட்டேன், இனிமேலும் அது எனக்கு தேவையில்லை என்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு ரூமில் போய் ரூமை சாத்திட்டு அவங்க பாட்டுக்கு அழுதுகிட்டே தூங்குறாங்க. இப்படி இந்த வீட்டிலையும் எனக்கு சப்போர்ட் இல்லை, அந்த வீட்லேயுமே சப்போர்ட் இல்லை, எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணாலும் பரவாயில்லை, ஏன் இப்படி என்னில் குற்றம் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, என்ன பாவம் பண்ணதுக்கு இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு தான் எனக்கு புரியலை என்ற மாதிரி வந்து தமிழ் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அப்பா சொல்கிறாங்க, இங்கே பாரு வசந்தி, இதை இப்படியே விட்டால் சரி வராது. ரெண்டு பக்கம் வந்து பிரச்சனை பெருசாகி கடைசியில் தமிழ் வாழ்க்கையே இல்லாமல் இங்கேயே உட்காந்துருப்பா. அது எங்களுக்கு தான் வந்து கூடாது. இங்கே பாரு, நான் எப்படியாவது போய் பேசுகிறேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதை முதல்ல பண்ணணும் என்ற மாதிரி வந்து வசந்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது வந்து ராஜாங்கத்தோட சகோதரி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் தன்னோட பொண்ணுக்கு சொல்கிறாங்க, எப்படி ஒரு படி இந்த சந்தர்ப்பத்தை வச்சு இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டோம், இனிமேல் இந்த வீட்டை விட்டு போகவே கூடாது என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஈஸ்வரி என்ன இது, ராஜாங்கத்தோட சகோதரி இதே சாட்டா வந்து இந்த வீட்டில் வந்து இருக்கலாம்னு நினைச்சாவோ, சுகம் விசாரிக்க வந்த மாதிரி வந்து தாங்க பண்ண தப்பு எல்லாத்தையும் மறந்து இங்கே வந்து இருக்கிறாங்களோ, சரி அதை வந்து நான் போய் ஞாபகப்படுத்தணும் என்ற மாதிரி வந்து போகிறாங்க. போகும்போது வந்து அவங்க கூடவே வந்து அவங்களோட பொண்ணுமே போகிறாங்க. ஆமாம்மா, விடக்கூடாது, இவங்களுக்கெல்லாம் இந்த வீட்டு சாப்பாடு தேவைப்படுது போல இருக்குது, அவங்க கிட்ட கேட்டுக்கு இங்கே வந்து இருக்கலாம்னு நினைச்சாங்க போல இருக்கு. இவங்க யாரம்மா எங்கே வந்து இருக்கிறதுக்கு, இவங்க கஷ்டப்பட்டவங்க தானே, இவங்க இதுக்கு இங்கே வரணும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு, நான் பேசுகிறேன், நீ பேசாமல் இரு, எனக்கு என்ன பேசணுமென்று தெரியும் என்ற மாதிரி வந்து ஈஸ்வரி சொல்லிட்டு, என்னம்மா வந்த நீ இனிமேல் போகலையா, இவ்வளோ நேரமாக உட்காந்துருக்கிற என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எதுக்கு போகணும் என்ற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. சொல்லும்போது, இல்லைம்மா ஏற்கனவே இந்த குடும்பத்துக்கும் உனக்கும் ஆகாது, அப்படி இருக்கும்போது ஏதோ சுகம் விசாரிக்க வந்த இடத்துல எதுக்கு ஏசுவனன்னு சொல்லி அவங்க எல்லாரும் பேசாமல் இருந்திருக்கலாம். அவங்க தமிழை எப்படி துரத்தினாங்களோ அதே மாதிரி உன்னை திறத்துறதுக்கு முன்னாடியே நீ போகிறது நல்லது தானேம்மா, அதுதானே அழகு. அதை விட்டுட்டு அவங்க திறத்தும் வரைக்கும் நீ பார்த்துட்டு இருக்கிறதா? ஏற்கனவே இங்கே பாரு, ராஜாங்கம் அவங்க ஜெயிலில் இருக்கிறதால வந்து அந்த விஷயத்தில் அவங்க வந்து இருக்கிறாங்களே ஒழிய உன்னை பற்றி யோசிக்கல. உன்னை பற்றி யோசிச்சாங்கன்னு சொன்னால் இதை விட பிரச்சனை பெருசாகும். உன்னை பற்றி யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நீ போகிறது நல்லது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது, இங்கே பாருங்கள், நீங்கள் தான் வேறொரு வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க, நான் இந்த வீட்டிலேயே பிறந்து வளர்ந்தவ, இந்த வசதியெல்லாம் என்னோடது. மற்றவங்க நான் எப்போ போகணும் எப்போ போகக்கூடாதுன்றெல்லாம் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இல்லை. நானாக போகிற நேரம் போவேன், போக விருப்பம் இல்லையென்று சொன்னால் எங்கேயே இருப்பேன். அதை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி உங்களுக்கு தேவையில்லை. இங்கே பாருங்கள், என்னுடைய பொண்ணோட வாழ்க்கையில் விளையாடின மாதிரி என்னையும் வந்து இந்த மாதிரி ஏமாத்திட்டுருக்கலான்னு நினைக்காதீங்க. நீங்கள் பண்ண காரியங்களுக்கெல்லாம் உங்களுக்கு தண்டனை நிச்சயமாக கிடைக்கும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன இது, இந்த ஈஸ்வரியை பற்றி இன்னுமே உனக்கு புரியலை போல இருக்குது. சரி, நான் உன்னுடைய நல்லதுக்கு தான் சொன்னேன். என்னென்னு சொன்னால், மற்றவங்க உன்னை பற்றி பேசுறதுக்கு முன்னாடியே நீ போனால் உனக்கு மரியாதைன்னு நினச்சேன். இல்லை தமிழ் மாதிரி இல்லை வெளியில் போன்னு சொல்லித்தான் நீ போகணுமென்று ஆசைப்பட்டா அது உன்னோட விருப்பம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது சேதுக்கு யாரோ ஒருத்தங்க கால் பண்ணுறாங்க. யார் அது என்று கேட்கும்போது, நாங்கள் யாருன்றதெல்லாம் இருக்கட்டும், அது சரி, உங்களோட அப்பா என்ன சுகமாக இருக்கிறாங்களா, எப்படி இருக்கிறாங்க, சாப்பிட்டாங்க
இருக்கிறாங்களா? என்ன ஏதோ கேள்விப்பட்டமே, தமிழுமே வீட்டில் இல்லையாமே, தமிழை வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்களாமே. அது சரி, இந்த பெரிய பாவத்தை பண்ணவங்கள எப்படி வீட்டில் வச்சுருப்பீங்க? வீட்டை விட்டு அனுப்பத்தானே வேணும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது சரி, தமிழ் வீட்டை இருக்கிறாங்களா இல்லையாண்டது இருக்கட்டுக்கு நீ யாரு என்ற மாதிரி வந்து செய்து கேட்குறாங்க. என்ன தம்பி இது, நான் யாருன்றதை கேட்டுட்டு இருக்கிறீங்க? நான் யாருன்னு தெரியாதா? நான் இங்கே எல்லாம் பிரச்சனையும் அங்கே பதி நியாயம் கேட்குறாள் அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்கோவேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு, என்னுடைய வீட்டு பிரச்சனையை எனக்கு பார்க்க தெரியும், நீ எல்லாம் நியாயம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இருங்க தம்பி, எதுக்கு கோவப்படுறீங்க? இங்கே பாருங்கள், உங்களுடைய அப்பா வந்து சரியாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க, அதே மாதிரி வந்து உங்களோட ஒய்ஃபுமே சரியாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க, அவங்கள பெரிய ஜோசிங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எப்படி சொல்லிட்டு இருந்தாலும் இதை தமிழை இந்தளவு திமிரி இருக்கக்கூடாதப்பா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொல்லிட்டு உன்னுடைய அப்பா வந்து ரொம்ப மதிப்பானவங்க, அவங்க அமைச்சராச்சே என்ற மாதிரி வந்து எங்களை விட்ட ஆள் இல்லை என்ற மாதிரி வந்து திமிரா தெரிஞ்சிங்க, இப்போ தான் உங்களோட கலர் என்னென்னு தெரியுது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எங்கே பாருங்கள், எங்களுடைய அப்பா எந்த தப்புமே பண்ணலை, யாரோ பண்ண தப்புக்கு எங்களுடைய அப்பா தண்டனை அனுபவிச்சிட்ருக்குறாங்க, அதுக்கான ஆதாரத்தை சரியாக கொண்டு வந்து கொடுக்கும்போது அப்பா வந்து வெளியில் வருவாங்க, தண்டிக்கப்படுறது அவங்களுடைய ஒளிய எங்களுடைய அப்பா இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆதாரமா? அது உங்களால் முடியுமா? அது எப்படி உங்களால் முடியும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது எப்படி நீ சொல்கிற என்ற மாதிரி வந்து செய்து கேட்குறாங்க. யாரா நீ என்ற மாதிரி வந்து சொல்லும்போது அவங்க ஃபோனை வச்சிடறாங்க. யார் இவன், ஆதாரம் எப்படி உனக்கு கிடைக்கும் என்ற மாதிரி எல்லாம் கேட்குறானே. சரி இருக்கட்டுக்கும், யாராக இருந்தால் எனக்கு என்ன, என்னுடைய அப்பாவை இப்போ வெளியில் கொண்டு வரணும், அதுதான் எனக்கு தேவை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. கடைசி வரையும் ஜெயிலில் இருந்து ராஜாங்கம் வந்து உண்மையை சொல்ல போகிறதில்லை. ஏனென்று சொன்னால் ராஜாங்கம் அதை பண்ணலை. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அங்கே நடந்ததோ இல்லது தான் இப்படி பண்ணன்றதோ அவங்க ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. எவ்வளவு தான் அடித்தாலும் ராஜாங்கம் இல்லை, எனக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை என்ற பதில் தான் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி சொல்லும்போது வந்து அந்த அதிகாரி என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், இவ்வளவு அடி அடித்தா யாராக இருந்தாலும் உண்மையை ஒத்துக்கொண்டுடுவாங்க, வேண்டாம் எதுக்கு இப்படியெல்லாம் அடி வாங்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் இவனும் எவ்வளவு தான் அடித்தாலும் தாங்குறானே ஒழிய சொல்கிறான் இல்லையே, அப்போ என்னவா இருக்கும் என்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. இருந்தாலும் இவனை மிரட்டிட்டு போகணும்னுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இங்கே பாரு, நீ வந்து உண்மையை சொல்லலையா இருந்தால் உன்னை கோர்ட்டில் கொண்டு போய் விட்டால் அதுக்கப்புறமா உனக்கு தண்டனை என்ன தெரியுமா, 10 வருஷம் நீ ஜெயிலில் இருக்கணும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்க நான் ஏனையா அப்படி இருக்கணும், நான் இந்த தப்பும் பண்ணலை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு, தப்பு பண்ணுற எல்லாருமே நான் இந்த தப்பும் பண்ணலை, எனக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை இப்படி தான் சொல்லுவாங்க. அவங்க தப்பு பண்ணாங்களா இல்லையான்றதை நாங்கள் கண்டுபிடிச்சு நிரூபிப்போம், நீங்கள் உங்களோட வாயால் சொல்லணுமென்ற அவசியம் இல்லை, ஆதாரத்தோட நீ குற்றவாளி என்றதை நான் நிரூபித்து காட்டுறேன் என்ற மாதிரி வந்து போகிறாங்க. இந்த விஷயம் வந்து சேதுக்கு தெரிய வர சேது வந்து பயங்கர கோவத்தோட வராங்க. கூட்டுக்கு கொண்டு போனால் அப்பா வந்து 10 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிக்கணும் என்ற மாதிரி வந்து சொல்லும்போது அவங்கள்ட்ட பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, ராஜாங்கம் அப்படி ஒரு பிள்ளையை வந்து விட்டுருக்க மாட்டான், அதனால் நீ பயப்பட வேண்டாம், எதுக்கு இப்படி அவசரப்பட்டு இந்த மாதிரி வந்து பயந்துட்டுருக்குற என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் நிற்கிற மாதிரி இல்லை, அங்கே வந்து நிலைமை மோசமாக வைக்கின்றிருக்கு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா, தப்பு பண்ணாதவனுக்கு அப்படி ஒரு தண்டனை கிடைக்காது, எந்த ஒரு நாளைக்கு அது ஆதாரத்தோடு சிக்குவாங்க, அதுக்கப்புறமா வந்து எந்த பயமும் இல்லை, நீ ஏன் இப்படி பயப்படுற, நாங்கள் தப்பு பண்ணால் தானே பயப்படணும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொல்லும்போது நான் பயப்படலை, எனக்கு பயங்கர கோபம் வருது அந்த தமிழ் மேலே, தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு கல்யாணம், அவளுக்கு கல்யாணம், இவளுக்கு கல்யாணம் என்று போய் இன்றைக்கு எங்களோட குடும்பத்தையே சின்ன பின்னமாக்கி வச்சிருக்கிறா, படிக்க போனால் படிக்கிற வேலையை பார்க்குறத விட்டுட்டு மற்றவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி இன்றைக்கு எங்களோட குடும்பத்தை வந்து நடுத்தெருவுக்கு கொண்டு வந்துட்டா, இவளை மன்னிக்கவே கூடாது, அவளின் பேரை இந்த வீட்டில் உச்சரிக்கக்கூடாது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது வந்து தமிழோட அப்பா வந்து வாசலில் நிற்கிறாங்க, மாப்பிள்ளை என்ற மாதிரி வந்து கூப்பிடுறாங்க. சேது வந்து திரும்பி போகிறாங்க. அப்போ பார்க்குறாங்க, பார்த்து நீ யாரையா இங்கே வாரதுக்கு, உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது இந்த வீட்டுக்கு வாரதுக்கு என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அவங்கள வந்து பிரச்சனைக்கு போகிறாங்க. இதுக்கப்புறமா வந்து தமிழோட அப்பா என்ன சொல்ல போகிறாங்க, சேது எப்படி பதில் சொல்ல போகிறாங்க, என்ன நடக்க போகுது, ராஜாங்கம் பற்றின உண்மைகளை வந்து ஏதோ ஒரு விதத்தில் சேது தெரிஞ்சு கொண்டா மாத்திரம்தான் வந்து தமிழ் வந்து இந்த மாதிரி எதுவும் பண்ணலைன்றது தெரிய வரும். ஆனால் தமிழும் இனிமேல் வரமாட்டேன்ற முடிவோடு வந்துட்டாங்க. ஆனால் அவங்களோட அப்பா வந்து நிற்கிறாங்க, எதுக்காக வந்தாங்கன்ற விஷயம் வந்து சேதுக்கு தெரியும். ஆனால் வந்து தன்னுடைய அப்பா இங்கே போயிட்டாங்கன்ற விஷயம் வந்து தமிழுக்கு தெரியாது. தமிழுக்கு தெரிஞ்சால் என்ன ஆக போகுதுன்றதையும் சேது அவங்களோட அப்பாவுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்றதையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.